ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய 8 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஸ்ஐக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம தமிழில் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசாணையின்படி அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்னவோ அதை கொடுத்துட்டு 18/8/2025 படி அது வந்து அந்த கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரு. ஸோ கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மற்றும் பொது விண்ணப்பதாரர்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஆகிய இரு பிரிவினருக்கும் பொதுவான தேர்வு நடத்தப்படும். துறை சார்ந்த ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு என தனியாக தேர்வு நடத்தப்பட மாட்டாது. அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்க எதை கட் பண்ணுறாங்கன்னா அந்த 85 மார்க்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லா கொஸ்டின்ஸ் மட்டுமே வச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் அவங்க வந்து 85 மார்க்ஸ் அப்படிங்கிறது எழுதுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸுக்கு தான் எக்ஸாம் எழுதி ஆகணும். மீதி 15 மார்க்ஸுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளியராக ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்கிறாங்க. ரெண்டாவது, உடல் அளவீட்டு தேர்வு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மட்டுமே துறை சார்ந்த ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் போய் உங்களோட ஹைட்டையோ நீங்கள் போய் உங்களோட செஸ்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா காட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதே மாதிரி 1500 வந்து பார்த்தீங்கன்னா அந்தன்னைக்கு தான் ஓடுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து போனவங்களுக்கு தெரியும். ஸோ நான் போயிருக்கேன். அப்போ நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹைட் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய உங்களோட கேட்டகரி வைஸ் நீங்கள் ஹைட் இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நார்மலாக இருக்கிறத விட விரிஞ்ச நிலையில் 5 சென்டிமீட்டராவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும் மினிமம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா 1500ன்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி டெஸ்ட்டில் வராது. பட் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஸோ அந்த மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடையாது. அது ஒன்றில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்களிக்கப்படுது. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு, அவர்கள் பொது விண்ணப்பதாரர்களுக்கு இணையாக தாங்குதிறன் தேர்வு எண்டுரன்ஸ் டெஸ்ட் மற்றும் உடல் திறன் தேர்வு ஆகியவற்றில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எண்டுரன்ஸ் டெஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் உடல் திறன் தேர்வு ஆகியவற்றையும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும்னா அவங்க கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன இருக்குது? ரோப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் இருக்குது, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இருக்குது. அதுக்கப்புறமா இது 3யும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியே ஆகணும். ஸோ அதில் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அவங்க எவ்வளோ எடுத்து அவங்க பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 4வது பாயிண்ட், துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கும் பொது விண்ணப்பதாரர்களைப் போலவே பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களின் அடிப்படையில் என்சிசி என்எஸ்எஸ் மற்றும் விளையாட்டுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டால் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து தேசிய போலீஸ் பணிக்கூட்டத்தில் ஏதாவது அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக வந்து போல்டு பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ 4th பாயிண்ட்டுக்கு ஆன்சர் 5th பாயிண்ட்லேயே இருக்குது. தேசிய போலீஸ் பணிக்கூட்டத்தில் நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட் பதக்கம் வென்றமைக்காக சிறப்பு மதிப்பெண்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 85 மார்க்ஸுக்கும் இவங்க 70 மார்க்ஸுக்கு எழுதும்போது இந்த 70 மார்க்ஸ்க்கு எழுதக்கூடிய ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த போலீஸில் இருக்கவங்களுக்கு அந்த மார்க்ஸ் கிடையாது. அதில் வந்து இந்த நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட்டுக்கு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து அந்த 70 85ங்கிறது ஒரே 70 ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்சிசி என்எஸ்எஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் கொடுப்பாங்க. பட் இந்த நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட் அதில் வாங்கின பதக்கத்துக்கு வந்து எந்தவித மதிப்பெண்ணும் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்துள்ள துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் அவர்கள் பொது ஒதுக்கீட்டில் மட்டுமே விண்ணப்பித்திருந்தாலும் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் ஆட்சேர்ப்பு செயல்பாட்டின் போது என்ஓசி எதிர்ப்பில்லா சான்றிதழ் சமர்ப்பித்தால் பொது ஒதுக்கீடு மற்றும் துறை சார்ந்த ஒதுக்கீடு ஆகிய இரண்டிற்கும் பரிசீலிக்கப்படுவார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவையை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, போலீஸ்காரராக இருக்கீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பொது ஒதுக்கீட்டில் மட்டும்தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதாவது காமன் கோட்டாவில் மட்டும்தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் விண்ணப்பிக்கலை. அவங்க வந்து பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் ஆட்சேர்ப்பு செயல்பாட்டின் போது அந்த அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் இது பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இதில் வந்து எந்த எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற எதிர்ப்பில்லா சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பொது ஒதுக்கீடு மற்றும் துறை சார்ந்த ஒதுக்கீடு ஆகிய இரண்டிற்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்துள்ள மற்றும்
பொது ஒதுக்கீட்டிற்கு மட்டும் விண்ணப்பித்துள்ள துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களது அலுவலக தலைவர் தகுதியுடைய அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட எதிர்ப்பில்லா சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு நாள் கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் பெற்று ஆட்சேர்ப்பு செயல்பாட்டின் போது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கொடுக்கணும். ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் இது பண்ணுவீங்களா அப்போ நீங்கள் வந்து கொடுக்கணும். அவர்கள் துறை சார்ந்த ஒதுக்கீடு மற்றும் பொது ஒதுக்கீடு இரண்டிற்கும் தகுதி பெற்றால் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஒதுக்கீடு, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் கேண்டிடேட்லேயும் வந்துட்டீங்க முன்னாடி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதில் வேணும் அப்படிங்கிறது. ஸோ காமனாக வந்து எதில் போலீஸ்காரங்க போவாங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சீனியாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் வந்து எதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் தங்களை கருத விரும்பினால் அதற்கு தேவையான தகுதியையும் செல்லுபடியாகும் சான்றிதழ்களையும் வைத்திருக்க வேண்டும். அத்தகைய சான்றிதழ்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் ஏதோ ஒரு பெரிய கேம்ஸில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் முன்னாடியே நீங்கள் வந்து பிசிஐ இப்போ ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ. ஏன்னா வந்து அவங்க தான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்களும் நார்மலாக ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்க மாதிரி தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் தங்களுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதுக்குண்டான ஃபிட்னஸ் அண்ட் அது செல்லுபடியாகும் சான்றிதழ், நீங்கள் வந்து அது வச்சிருக்கக்கூடிய சான்றிதழ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்கு மீட் பண்ணுற அளவுக்கு வந்து வச்சிருக்கணும். ஒரு சிலர் டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னு, பட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்குங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான அந்த ஃபிட்னஸும் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய தயாராக வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பதிவேற்றம் செய்வதற்கான சரியான நேரத்தை விரைவில் அறிவிக்கும். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டை வந்து நாங்கள் சீக்கிரமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே உங்களால் அப்லோட் பண்ண முடியாது, அவங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. இந்த டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ஓசி ரெடி பண்ணணும். நான் வந்து துறை சார்ந்த இதில் போகிறதுக்கும் சரி, ஓப்பன் கோட்டாவில் போகிறதுக்கும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற என்ஓசி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலே அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது இல்லையா, மறுபடியும் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படுமா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எல்லாமே தயாராக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பதிவேற்றம் செய்வதற்குண்டான அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறப்பு மதிப்பெண்களுக்கான சான்றிதழ்கள் என்சிசி, என்எஸ்எஸ், விளையாட்டு மற்றும் என்ஓசி இணைப்பு 5 ஆண்டுகள் சேவை முடிந்து பொது ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களால் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் ஆன்லைன் விண்ணப்ப போர்ட்டல் பிரத்யேகமாக திறக்கப்படும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அந்த 5 இயர்ஸ் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக திறக்கப்படும் போட்டிருக்காங்க. வேட்பாளர்கள் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை அந்த காலத்துக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவங்க சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க இப்போ ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த மாதிரி வந்து சேமாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே மாதிரியான தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்காக மட்டும்தான் அந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் அந்த இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. வேறு நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடையாதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். அடுத்து வந்து எழுத்து தேர்வு நாள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பொது எழுத்துத் தேர்வு 21/12/2025 அன்று நடத்தப்படும். அதாவது முற்பகல் பிரதான எழுத்துத் தேர்வு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனும், பிற்பகலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யாருக்கு? டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் இருக்கவங்களுக்காக டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த புதுசான பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து காவல்துறை நண்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லை வந்து வேறு உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை நண்பர்கள் யார் இருந்தாலும் வந்து இதை அனுப்புங்க. நம்ம இங்கிலீஷில் இருந்ததை நீட்டாக புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் அவங்க அந்த ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த என்ஓசி ரெடி பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணணும், என்சிசி, என்எஸ்எஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் காவல்துறை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 21ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. அவங்க கூடிய சீக்கிரமாக அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.